டாக்டர் கனகா படுக்கை அறையில் கட்டிலில் படுத்திருந்தாள். அவள் எதிரில் அவளுடைய மகன் கேசவனும் மருமகள் ரம்யாவும் அமர்ந்திருந்தார்கள். பேச முடியாத நிலையில் இருந்த கனகா மகனையும் மருமகளையும் பார்த்து புன்னகை பூத்தாள். குழந்தை எங்கே என்று சைகையில் கேட்டாள். பையன் ரம்யாவோட அம்மா வீட்டுல இருக்காமா என்றான் கேசவன். ஒடிசலான இளம் பெண் ரம்யா அறையை சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் அந்த அறைக்குள் டாக்டர் கனகாவின் கணவர் பொன்னுரங்கமும் டாக்டர் ரங்கநாயகியும் நுழைந்தனர். டாக்டர் ரங்கநாயகி கனகா படுத்திருந்த படுக்கையிலேயே அமர்ந்து கொண்டாள். கனகாவை தொட்டு பார்த்தாள். ஒண்ணும் இல்லடி, கீழே விழுந்தேல்ல, அதனால லேசா அடிபட்டதுல அதிர்ச்சியில உனக்கு பேச்சு வரல. 2 நாள்ல சரியா போயிரும். கலகலன்னு பேசுவ பாரு என்றாள். அவள் கேசவனின் பக்கம் திரும்பி எப்படிப்பா இருக்க என்று கேட்டார். அவனும் நல்லா இருக்கேன் ஆண்டி, அம்மாவுக்கு பயப்படும்படி ஒண்ணும் இல்லையே என்றான். ஒண்ணும் இல்லப்பா, அவளே பெரிய பிரமாதமான கைராசி டாக்டர்னு பேர் எடுத்தவ, அவளுக்கு தெரியாதா என்று பதில் அளித்த ரங்கநாயகி கனகாவை பார்த்து, நான் வரேண்டி, சாயங்காலம் வந்து பாக்குறேன் என்று கூறியபடியே எழுந்தாள். கனகாவின் கணவரை பார்த்து, அதே மாத்திரையவே கொடுத்துட்டு வாங்க, ஏதாவதுனா எனக்கு போன் பண்ணுங்க இல்ல மெசேஜ் பண்ணுங்க கூறியபடியே நகர்ந்தார். கனகா கையை அசைத்தாள். பொன்னுரங்கம் அவரை வழி அனுப்பி விட்டு வந்து மனைவிக்கு கஞ்சியை ஊட்டிவிட்டார். மகனும் கணவனும் பேசாமல் இருப்பது கனகாவுக்கு கவலையாக இருந்தது. பொன்னுரங்கம் அறையை விட்டு வெளியேறி கூடத்தில் உள்ள சோபாவில் அமர்ந்தார். கேசவனும் அங்கே வந்தான். அவனுடைய மனைவி அவனுக்கு பின்னாலேயே வந்து நின்றாள். டாடி, உங்ககிட்ட பேசணும். பேசுப்பா. வேலைன்னு ஒண்ணு இல்லாம தானே இருக்கீங்க, ஹவுஸ் ஹஸ்பண்ட் வேலை தானே, அத கூட ஒழுங்கா பார்க்காம வீட்லயும் அம்மாவை வேலை செய்ய விட்டு வழுக்கி விழ வச்சிருக்கீங்க. இதுதான் நீங்க உங்க மனைவிய பாத்துக்கிற அழகா? அது நான் பேச வேண்டியதை பேசி முடிச்சுடுறேன். சரிப்பா, நீ உன் மனசுல இருக்கிறத கொட்டி முடி, அதுதான் நல்லது. டாக்டருக்கு படிச்ச எங்க அம்மா உங்களுக்கு வாழ்க்கப்பட்டு என்ன கண்டாங்க? உங்க அப்பா மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தாருன்னு படிக்காத உங்களை எங்க அம்மா தலையில கட்டி விட்டுட்டாரு. அம்மாவோட புருஷங்கிறது தான் உங்களோட அடையாளம். உங்களுக்குன்னு என்ன அடையாளம்? பிசினஸ்ல சாமர்த்தியமா இல்லாம கூட்டாளிங்க கிட்ட ஏமாந்து பணத்தை தொலைச்சிங்க. அரசியல்னு போனீங்க, வெறுங்கையோட திரும்ப வந்தீங்க. 2 தடவை ராஜ்யசபா MP ஆக போறீங்கன்னு நியூஸ்ல அடிபட்டீங்க. ஆனா ஆகவே இல்லை. அறையில் இருந்த கனகா கஷ்டப்பட்டு நடந்து வந்து கணவர் அருகில் அமர்ந்து கொண்டாள். மகனை பார்த்து பேசாதே என்று சைகை காட்டினாள். பிள்ளையும் அப்பாவும் பேசிக்கிறதே இல்லைன்னு வருத்தப்பட்டல்ல, பேசட்டுமா? நீ பேசுப்பா. நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? உங்க முகத்தரைய கிழிச்சுக்கிட்டு இருக்கேன். கிழிச்சிட்டுதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு முகத்தரன்னு எதுவுமே இல்ல. PhD முடிச்சவல்ல, அதான் ஆராய்ச்சி பண்ணதா நினைச்சுக்கிட்டு பேசுற. இதெல்லாம் உண்மைன்னு வீட்டுக்கு வந்த என் மருமகள் நினைச்சிடக் கூடாது இல்ல, அதுக்காக எங்க 2 பேரை பத்திய உண்மைய சொல்றேன், பொறுமையா கேளு. எங்க அப்பான்னு சொன்னியே, அவர் உனக்கு தாத்தா. வற்றாத செல்வம் அவர் கையில. அதனால எத்தனையோ பேரை படிக்க வச்சு தூக்கி விட்டாரு. தாத்தாவோட நிர்பந்தம் காரணமா இவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல. வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா உங்க அம்மா பெரிய மனுஷியா ஆகுறதுக்கு முன்னாடியே என்ன மனசுல வரிச்சிட்டாங்க. ருக்மணி கிருஷ்ணரையே மனசுல வச்சிருந்த மாதிரி. படிப்பாளியாகி டாக்டர் ஆயிட்டதால, சமூக அந்தஸ்து ஒசந்துட்டதால, காலம் மாறினதாலையும் அவங்களோட காதல் மாறல. 2 பேருக்கும் மனசு ஒத்து போச்சேன்னு எங்க அப்பா தான், உங்க தாத்தா, அவங்க வீட்டுல சம்பந்தம் பேச போனாரு. அங்க உங்க மாமா, உங்க தாத்தா எல்லாரும் மோசமா பேசி நோகடிச்சு அனுப்பிட்டாங்க. பொன்னுரங்கத்தை மறந்துடுன்னு உங்க பெரியம்மா, மாமா, சித்தி எல்லாரும் உங்க அம்மாவுக்கு வேப்பிலை அடிச்சாங்க. ஆனா உங்க அம்மா அவங்க பேச்செல்லாம் கேட்காம ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை ஏத்துக்கணும்னு சொல்லி என்னோட அப்பா அம்மா, அதான் உங்க தாத்தா பாட்டி, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் நல்ல கணவன். எங்க அப்பா அப்படி இப்படின்னு நீ மத்தவங்க கிட்ட சொல்லிக்க முடியாத மோசமான தகப்பனா நான் இருந்திருக்கலாம். ஆனா நான் நல்ல கணவன். நான் வெட்டியாள், சம்பாதிக்காத ஆளுன்னு நீ டிக்ளேர் பண்ணியிருக்க. அதை பத்தி உங்க அம்மாவுக்கு தெரியும். நான் என்ன வருமானம் கொண்டு வந்தேன்னு அவளுக்கு தெரியும். பிசினஸ்ல உங்க அம்மா பணத்தை நான் தொலைச்சிட்டேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நான் தொலைச்சது நான் சம்பாதிச்ச பணம். இன்னொரு விஷயம்,
வேலைக்காரம்மா வரலன்னு வெள்ளிக்கிழமை வீட்டை கழுவணும்னு கிளம்பினா உங்க அம்மா. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன், கேட்கல. நீங்க கிச்சன் வேலையை பாருங்க, நான் தரையை சுத்தம் செய்யறேன்னு செய்ய போய் கண்ணு வைக்கிற நேரத்துல வழுக்கி விழுந்துட்டா. தலையில லேசா அடி. ரங்கநாயகி 2 நாள்ல சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. உங்க அம்மாவுக்கு தெம்பு வந்துடு, கவலைப்படாத. பொன்னுரங்கம் பேசி முடித்தார். கனகா அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். கேசவன் தந்தை கூறியது எதையும் காதில் வாங்காதவன் மாதிரி பேசினான். அரசியல்ல குப்பை கொட்டினவருக்கு பேசுறதுக்கு என்ன சொல்லியா தரணும்? அம்மா, நீ இனிமே பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். நான் இந்த வீட்டை ப்ரமோட்டர் கிட்ட கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். அப்பா, நான் அம்மாவை அழைச்சிட்டு போய் பாத்துக்கிறேன். நீங்க கிராமத்துல சித்தப்பா வீட்டுல போய் இருங்க. இது என்ன ப்ரப்போசல்பா? இது அம்மா பேர்ல இருக்கிற வீடு. உங்க அம்மா தானே முடிவு பண்ணணும். அம்மா சம்பாதிச்சு வாங்கினதுங்கிறதுக்காக அப்படியே வச்சுட்டு இருக்க இதென்ன பாரம்பரிய சின்னமா? சிட்டில நான் இருக்கிற வாடகை வீட்டுல குழந்தையும் சேர்த்து 4 டிக்கெட்டு தான் இருக்கணும்னு வீட்டுக்காரங்க சொல்றாங்க. அதனாலதான் அம்மா என் கூட வரட்டும். நீங்க கிராமத்துல போய் இருங்க. அம்மா, நான் உன்னோட ஒரே பிள்ளை. நான் சொல்றது உன்னோட நன்மைக்காகத்தான். நீ உழைச்சு தேஞ்சது போதும். உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ரம்யா, அம்மாவோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. கனகா வர முடியாது என்று பலமாக தலையாட்டினாள். மேஜையில் இருந்த பேனாவையும் காகிதத்தையும் கையில் எடுத்துக்கொண்டாள். வரவே முடியாது, நீ போகலாம் என்று எழுதி மகனிடம் காண்பித்தாள். இவரையே கட்டிட்டு அழு. ரம்யா, வா போகலாம் என்று வேகமாக வாசலை நோக்கி நடந்தான். அவனுடைய மனைவி அவனை பின்தொடர்ந்தாள். கனகா கணவனிடம் ஊஞ்சலை காண்பித்தாள். அதுல உட்காரணுமா? வா என்று அவளை கைத்தாங்களாக அழைத்துச் சென்று பொன்னுரங்கம் மனைவியை ஊஞ்சலில் உட்கார வைத்தார். அவரை அருகில் அமரும்படி கனகா சைகை செய்ய அவள் அருகில் அமர்ந்தார். கனகா கணவரை ஆறத் தழுவிக் கொண்டாள். அவள் கண்களில் கண்ணீர். நம்ம பிள்ளை கட்டிட்டு அழுன்னு சொன்னான்ல. அங்கங்கே வெண்ணிறம் எட்டி பார்த்த அவளுடைய கூந்தலை அவர் வருடினார்.